Hi all. பே லீவ்ஸ் மேனிஃபெஸ்டேஷனில் பே லீஃபை எடுத்து ஒரு இன்டென்ஷனை எடுத்து நீங்கள் அதை கொளுத்தி யூனிவர்ஸ்க்கு அனுப்பி விட்டுருங்க அப்படின்ற மெத்தட் தெரியும். நான் இப்போ சொல்ல போகிறது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான மெத்தட் தான். அண்டு நிறைய மேனிஃபெஸ்டேஷன் மெத்தடில் இதுவும் ஒன் ஆஃப் த முக்கியமான ஒரு மேனிஃபெஸ்டேஷன் தான். பே லீஃப் வந்து ஏன் இவ்வளோ இம்பார்ட்டன்ட் பங்கு வகிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது நம்ம ஏஷியன்ட்லேருந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. பழங்காலத்து முறையிலேருந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. க்ரீக்ஸ் அண்ட் ரோமன்ஸ் இவங்களாம் இதை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி இது ரொம்ப ரொம்ப அழகாக நம்மளுக்கு ஒரு காம்னஸை கொடுக்கும். தட் இஸ் எப்படி எலுமிச்சப்பழம் மற்ற அந்த உப்பு இதெல்லாம் எப்படி நெகட்டிவிட்டியை வந்து போக்கி நமக்கு பாசிட்டிவிட்டியை கொடுக்குமோ, அந்த மாதிரி பே லீஃப்க்குன்னு ஒரு பவர் இருக்குது. அதுவும் இப்போ இந்த பே லீஃபை என்றைக்கு பண்ணலாம் அப்படின்னா, பவர்ஃபுல்லான இந்த அமாவாசையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். 7 நாள் தொடர்ந்து செய்ய போகிறோம். அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப பவர்ஃபுல்லாக இது வேலை செய்யுங்க. அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நாளையிலேருந்து காலையில் ஹீலிங் கிளாஸுங்க. இது எப்படிப்பட்ட ஹீலிங் அப்படின்னா, நமக்குள்ளே என்னன்னே தெரியாமல் ஒரு குழப்பமாக இருக்கும், நெகட்டிவாக இருக்கும், கோவமாக இருக்கும், வருத்தமாக இருக்கும், எப்போ பாரு அழுக, சோகம், எனி ட்ரபிளில் இருந்துக்கிட்டே இருக்கவங்க ஹீலிங் பண்ணாமல் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணால் எதுவுமே நடக்காது. அதுக்கான ஹீலிங் தான் இது நடக்க போகுது 11 நாள் கிளாஸு. அண்ட் பிரம்ம முகூர்த்தம் கிளாஸ் ஜூலை 3லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. மணி அட்ராக்ஷனும் ஜூலை 3லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. உங்களுக்கு ஜாப் அட்ராக்ஷன் வேணும்னா வாட்ஸ்அப் மூலயமா குரூப் மூலயமா தான் அதை நம்ம இது பண்ணுவோம். லைவ் செஷன் கிடையாது வாட்ஸ்அப்பில் அந்த ஜாப் அட்ராக்ஷனுக்கு. ஸோ எல்லாத்துக்கும் நீங்கள் மேலே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பர் மூலிமா காண்டாக்ட் பண்ணுங்கள். நிச்சயமாக பல பேருக்கு பல மாற்றங்களை உருவாக்கி கொடுத்த கிளாஸஸ்ங்க இது. அதனால் ஒருத்தவங்க கைட் பண்ணும்பொழுது இன்னும் வழிகாட்டுதலின்படி அவங்க பர்ஃபெக்டாக பண்ணும்போது நல்ல ரிசல்ட் கிடைக்குது. அதுக்காக தான் இந்த கிளாஸஸ் வேணுன்றவங்க மேலே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பர் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம 7 பே லீஃப் எடுத்துக்க போகிறோங்க. 7 காய்ந்த பிரியாணி இலையை எடுத்துக்கோங்க. 7 எடுத்துக்கிறீங்களா? எடுத்துக்கும் போதே முழுசாக எதுவும் உடஞ்சி இல்லாமல் கிழிஞ்சு இல்லாமல் அழகாக எடுத்துக்கோங்க. எழுதும் போதே அதில் எழுத போகிறீங்க என்ன அப்படின்னா, உங்களுக்கு என்ன தேவை, அமௌண்ட் வேணுமா, அமௌண்ட்டு இல்லை என் பார்ட்னர் என்கிட்ட வரணும், என் லவ்வர் என்கிட்ட வரணும், என் ஹஸ்பண்ட் என்கிட்ட சேரணும், நாங்கள் 2 பேரும் பிரிஞ்சிருக்கோம், நாங்கள் 2 பேரும் சேர்ந்து சந்தோஷமாக வாழறோம், இல்லை எனக்கு குழந்தை வேணும், என்ன வேணுமோ அந்த இன்டென்ஷனை அந்த பே லீஃப் 7 பே லீஃப்ஸ்லேயும் 7 பிரியாணி இலையிலையும் நீங்கள் எழுத போகிறீங்க. எழுதும் போதே அது உங்களுக்கு கிடைச்சிட்டதா நீங்கள் எழுதணும். எப்போவுமே எந்த ஒரு விஷயமும் மேனிஃபெஸ்டேஷனில் எனக்கு கிடைக்கணும்னு எழுதக்கூடாது. அது மறைமுகமாக எனக்கு இன்னும் இல்லை அப்படின்றத நம்ம மறைமுகமாக சொல்லிகிட்ருக்கோம். ஸோ எனக்கு கிடைச்சிருச்சுன்னு சப்கான்ஷியஸ்க்கு கொடுத்துட்ருக்கோம், ஃபீட்பேக் கொடுக்கணும். அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஐ எம் வெரி கிரேட்ஃபுல் ஃபார் ரிசீவிங் 10 lakhs அமௌண்ட் அப்படின்னு போடலாம். இல்லைனா எனக்கு 10 லட்ச ரூபாய் கொடுத்த பிரபஞ்சத்துக்கு நன்றி, கொடுத்த மாதிரியும் அது கிடைச்ச மாதிரியும் நன்றி, நான் என்னுடைய அழகான குழந்தையை பெற்றெடுத்ததுக்கு நன்றி அப்படின்ற மாதிரி என்ன வேணுமோ அந்த சென்டென்ஸ் பெற்றுவிட்டதாக நினச்சி பாசிட்டிவில் எழுதணும். அந்த 7 லீஃபையும் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு சின்னதாக ஏதாவது ஒரு கவரோ இல்லை பேகு, குட்டியான ஒரு பேக், இந்த இது முடிச்சு இது மாதிரி இருக்கும் இல்லையா, ஸோ அதை வந்து அதில் போட்டுட்டு 7 இதையும் அதில் போட்டுட்டு நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அந்த 7 லீஃபையும் கையில் வச்சுட்டு நீங்கள் நினச்ச ஒரு விஷயம் கிடைச்சதுன்னா உண்மையாக நீங்கள் எப்படி ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவீங்களோ அந்த உணர்வுகளை நீங்கள் கொடுக்கணுங்க. மெயின் விஷயம் லாங்குவேஜ் என்ன தெரியுமா, யூனிவர்ஸுக்கு பேசக்கூடிய லாங்குவேஜ் உங்கள் உணர்வுகள் தான். நீங்கள் தங்கிலீஷில் பேசுகிறீங்களோ, தமிழில் பேசுகிறீங்களோ, இங்கிலீஷில் பேசுகிறீங்களோ, அதெல்லாம் முக்கியம் கிடையாது. நீங்கள் உணர்வுகளோட உண்மையாலுமே அந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுத்ததுன்னா நீங்கள் என்ன மாதிரி ஃபீல் பண்ணுவீங்களோ அந்த ஒரு ஹாப்பினஸ் உங்கள் உடம்புல வரணும். அது பொய்யா உண்மையானே உங்கள் பிரெயினுக்கு தெரியக்கூடாது. அந்த அளவுக்கு நீங்கள் அந்த லெட்டரை பார்த்த உடனே உண்மையாக உங்களுக்கு கிடைச்சதுன்னா நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுவீங்களோ அதை கைகளில் வச்சு அந்த எமோஷனை ஃபீல் பண்ணிவிட்டு அந்த 7 பே லீஃபையும் ஒரு கவர்லேயோ ஏதாவது இந்த மாதிரி ஏதாவது ஹேங்கிங் ஏதாவது சின்ன குட்டியாக வச்சுக்கிற அளவுக்கு அது உள்ள எல்லாத்தையும் மொட்டமாக போட்டு வச்சுட்டு உங்கள் தலகாணிக்கு கீழே வச்சுட்டு படுங்க. ஆக்சுவலி பார்த்திங்கன்னா, நான் என்னுடைய கிளைண்ட்ஸுக்கு என்ன சொல்லுவேன் அப்படின்னா, ஒரு ஷீட்டில் நீங்கள் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை எழுதி தலகாணிக்கு கீழே வச்சுட்டு நீங்கள் படுங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். அது நிறைய பேருக்கு நடந்திருக்கு, சக்ஸஸ் கொடுத்துருக்குன்னு சொல்கிறாங்க. இன் அடிஷன் டு திஸ், இந்த பே லீஃபே ரொம்ப பாசிட்டிவிட்டி தான். எல்லா விஷயங்களுக்குமே ரொம்ப பாசிட்டிவான ஒரு பே லீஃபை நம்ம அதுலேயே எழுதி தலகாணிக்கு கீழே வைக்கும் பொழுது என்ன நடக்கும், இதில் ஆக்சுவலி பார்த்திங்கன்னா நம்ம எப்பொழுதுமே பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு நெகட்டிவிட்டியிலையோ ஒரு பயத்துலேயோ இருக்கும் பொழுது நம்ம தர்கா கோயிலெலாம் போனீங்கன்னா என்ன சொல்லுவாங்க, கையில் ஒரு எலுமிச்சை பழத்தை கொடுத்து நைட்டு இதை தலைக்கு கீழே ஒரு 3 நாளைக்கு வச்சுட்டு தலையை சுற்றி போட்டுருங்க அப்படின்வாங்க. என்ன நடக்குது, நம்மளுடைய உடம்புல இருக்க அந்த நெகட்டிவ் ஆராவை கிளென்ஸ் பண்ணுறது தான். அதே மாதிரி இந்த ப்ளே லீஃப் என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளுடைய ஆராவை கிளென்ஸ் பண்ணோம். தட் இஸ் நம்ம நெகட்டிவிட்டியை நைட்டு ஃபுல்லாக அது ஈர்த்துக்கும். தண்ணி எப்படி ஈர்த்துக்குமோ இதுக்கும் அந்த ஈர்க்கும் தன்மை உள்ளது.
நம்ம சொல்லக்கூடிய வார்த்தைகளை கிரகிக்கும் தன்மை உடையது. அதனால் அது அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்குது. ஸோ நைட்டெல்லாம் நீங்கள் வச்சுட்டு நைட்டு தூங்கும்பொழுது வச்சுட்டு காலையில் எழுந்து மறுபடியும் ஒரு கிராட்டிடியூட், இந்த மாதிரி எனக்கு ரிசீவ் ஆகிடுச்சு, நன்றி பிரபஞ்சமே, எனக்கு நீ இவ்வளோ அழகாக கொடுத்துருக்க, நன்றி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வச்சுருங்க. இதை 7 நாள் கண்டினியூஸாக நம்பிக்கையோட, ரொம்ப 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 நம்பிக்கை வேணும். எதுவுமே காமெடியாவோ டெஸ்ட் பண்ணலாமா, சும்மானா பண்ணலாமா, நம்பிக்கையோடு பண்ணுறது இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. உண்மையான நம்பிக்கை மெயின் விஷயமே. இந்த மேனிஃபெஸ்டேஷனில் எப்போவுமே நம்பிக்கை வேணுங்க. நிறைய பேர் 10 நாளுக்கு அப்புறம் நம்பிக்கை இழந்து அவங்களுக்கு ஒன்றுமே நடக்கலைன்னும் போது அங்கே எல்லாமே சொதப்பிடும். அதனால் அந்த தப்பை பண்ணிடாதீங்க. 7 நாள் கண்டினியூஸாக இதை பண்ணுங்கள். தலைக்காணிக்கு கீழே வச்சுட்டு நீங்கள் உங்களுடைய விஷயத்தை வேண்டிட்டு நன்றி சொல்லிவிட்டு காலையிலும் எழுந்து பார்த்துட்டு நன்றி சொல்லிவிட்டு இப்படியே ரொட்டீனாக ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் 7 நாள் முடிஞ்ச பிறகு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த லீவ்ஸை நீங்கள் கையில் எடுத்து வச்சு பர்ன் பண்ணிடலாம். அந்த ஆஷஸை, அந்த சாம்பலை நீங்கள் யூனிவர்ஸ்க்கு அனுப்பிடலாம். தட் இஸ் அந்த நெருப்பு மூலயமா நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, பஞ்சபூதங்களில் நெருப்பு ஒன்று இல்லையா? ஸோ ஆகாயத்துக்கு நம்ம அனுப்பிவிடுறோம், யூனிவர்ஸ்க்கு, பிரபஞ்சத்துக்கு அனுப்பிவிடுறோம். இதில் இந்த பே லீஃப் நம்மளுடைய எல்லா விதத்தையும் அது கிரகிச்சிக்கோங்க. அதில் எழுதப்பட்ட விஷயங்களையும் அது யூனிவர்ஸ்க்கு சென்ட் பண்ணிடும். அவ்வளோதான். இது எல்லாமே என்ன அப்படின்னா, நம்மளுடைய வைப்ரேஷனை மாற்றக்கூடிய விஷயங்கள். அவ்வளோதான். தண்ணி எப்படி நம்மளுடைய இன்டென்ஷனை, நம்மளுடைய வைப்ரேஷனை சேஞ்ச் பண்ண முடியுமோ அந்த மாதிரி. அதுவும் அமாவாசை பௌர்ணமிகளில் இது ரொம்பவே எஃபெக்டிவாக ஒர்க் ஆகும். ஏன் அப்படின்னா, நமக்கு ஏற்கனவே தெரியும், அமாவாசை பௌர்ணமிகளில் நிலா சூரியனுக்கும் நடுவில் வர்றதுனால நிறைய எஃபெக்ட் இருக்கும். கடல் அலைகள், சீற்றங்கள் இருக்கும், மாற்றங்கள் இருக்கும். நம்ம உடல் நிலையிலேயே மனநிலையிலையும் நிறைய மாற்றங்கள் இருக்கும் இல்லையா? ஸோ மனநிலைமை என்பது எப்படி இருக்கும், நமக்கு உடம்புக்குள்ளே நிறைய 75% தண்ணி இருக்குன்னா, அந்த கடல் அலைகள் போல் நம்ம மன அலைகளும் வித்தியாசமாக இருக்கும். மூட் ஸ்விங்ஸ் நிறையவே இருக்கும். ஸோ இந்த நேரங்களில், அமாவாசை பௌர்ணமிகளில், அதனால தான் ஆன்மீக வழிபாடுகளில் ஈடுபடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த நேரங்களில் நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு மேனிஃபெஸ்டேஷனும் ரொம்ப பவர்ஃபுல்லாக டபுள் மடங்கு, ட்ரிபிள் மடங்கு நமக்கு பெனிஃபிட்ஸை கொடுக்கும். அதுக்காக தான். ஸோ நம்பிக்கையோடு பண்ணுங்கள். உங்களுக்கு காலையில் 4 to 5 அது வேறு லெவலில் நிறைய ரிசல்ட் கொடுத்துருக்கு. என்ன தெரியுமா, அவங்க கேட்ட ரிசல்ட் இல்லைனா கூட அவங்க மனசு முதல்ல அமைதியாக இருக்குது, அவங்க காம்னஸாக, அவங்க கோவத்தை கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க, அவங்களுடைய குழப்பங்களை கண்ட்ரோல் பண்ணிக்காங்க, நெகட்டிவ் தாட்ஸை கண்ட்ரோல் பண்ணிக்காங்க. இதுவே பெரிய விஷயம் தானேங்க. முதல்ல மன அமைதி தானே மெயின் விஷயமே. அது அவங்களுக்கு கிடைக்கப்பட்டிருக்குங்க. ஒன்று அடுத்தடுத்த ஸ்டெப்ஸ் தான். மனசு சுத்தமானால் தான் அடுத்த மேனிஃபெஸ்டேஷனில் ஜெயிக்க முடியும். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கிளாஸஸ் வேணும்னா மேலே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பர் மூலமாக காண்டாக்ட் பண்ணுங்கள். வீடியோ கண்டிப்பாக உபயோகமுள்ளதாக இருக்கும். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் பார்த்துருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.